Welcome to EMR Physics. I am Raju. 12th Physics board exam past papers la ulla numerical problems one by one solve பண்ணிக்கிட்டு வரோம். 2024 questionல கொடுத்திருக்க ஒரு numerical problem இந்த வீடியோல பார்க்கலாம். Question number 26ல ஒரு problem கொடுத்திருக்காங்க. இந்த problem என்னன்னா a coil of 200 turns carries a current of 4 ampere. If the magnetic flux through the coil is 6.5 into 10 to the power minus 5 Weber, find the magnetic energy stored in the medium surrounding the coil. அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஒரு 3 மார்க் கொஸ்டின். இந்த ப்ராப்ளம் எதுலேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா யூனிட் 4 எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் அண்ட் ஆல்டர்னேட்டிங் கரண்ட்லேருந்து எடுத்திருக்காங்க. இது ஒரு புக் பேக் கொஸ்டின், கொஸ்டின் நம்பர் 12. இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராப்ளமில் என்னென்ன நியூமெரிக்கல் டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த காயிலினுடைய நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது காயிலில் எத்தனை சுற்று இருக்கும் அப்படிங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து 200. இதில் பாஸ் ஆகிற கரண்ட்னுடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க 4 ஆம்பியர். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸினுடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க 6.5 into 10 to the power minus 5 வெபர். இதெல்லாம் கொடுத்துட்டு நமக்கு மேக்னெட்டிக் எனர்ஜி கேட்டிருக்காங்க. ஸோ என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத முதல்ல எடுத்து எழுதிக்கலாம். கிவன் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். நம்பர் ஆஃப் டர்ன்ஸ்க்கு என்ன சிம்பிள் அப்படின்னா n. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 200. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, கரண்ட்டினுடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ கரண்ட் I இஸ் ஈக்குவல் டு 4 ஆம்பியர். நெக்ஸ்ட் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸினுடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க. மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் 5 இஸ் ஈக்குவல் டு 6.5 into 10 to the power minus 5 வெபர். என்ன கேட்டிருக்காங்க, மேக்னெட்டிக் எனர்ஜி கேட்டிருக்காங்க. மேக்னெட்டிக் எனர்ஜி இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். மேக்னெட்டிக் எனர்ஜிக்கான ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சிருந்தால் இந்த ப்ராப்ளமை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ த ஃபார்முலா ஃபார் த மேக்னெட்டிக் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் த காயில் இஸ், ஸோ இங்கே வந்து சிம்பிளாக எனர்ஜி ஸ்டோர்டு அப்படின்னு எழுதிக்கிறோம், இஸ் ஈக்குவல் டு ஆஃப் LI ஸ்கொயர். ஸோ இங்கே எல்லுங்கிறது செல்ஃப் இண்டக்டன்ஸ், ஐங்கிறது கரண்ட்டு. ஸோ திஸ் இஸ் அ எனர்ஜி ஸ்டோர்ட் இன் த காயில். மேக்னெட்டிக் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் த காயில் இஸ் ஆஃப் LI ஸ்கொயர். எல்லுங்கிறது செல்ஃப் இண்டக்டன்ஸ். ஸோ செல்ஃப் இண்டக்டன்ஸை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா செல்ஃப் இண்டக்டன்ஸ்க்கான ஃபார்முலா L இஸ் ஈக்குவல் டு N∅/I. ஸோ இது வந்து செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஆஃப் த காயிலுக்கான ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் எனர்ஜி ஸ்டோர்ட் E இஸ் ஈக்குவல் டு 1/2 N∅/I இன்ட்டு I ஸ்கொயர். ஒரு I கேன்சல் ஆயிரும். ஒரு I கேன்சல் ஆச்சுன்னா 1/2 N∅Iன்னு வரும். ஸோ தட்ஸ் ஆல். திஸ் இஸ் அ ஃபார்முலா டு ஃபைண்ட் த எனர்ஜி ஸ்டோர்ட் இன் த காயில். என்னுடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸினுடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க, கரண்ட்டினுடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம எனர்ஜி ஸ்டோர்டு இந்த காயிலை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நமக்கு 2 ஃபார்முலா தெரியணும். ஒன்று வந்து எனர்ஜி ஸ்டோர்டுக்கு என்ன ஃபார்முலா, அதுக்கப்புறம் செல்ஃப் இண்டக்டன்ஸ்க்கான ஃபார்முலா தெரியணும். ஸோ ஒன்ஸ் இஃப் த ஃபார்முலா இஸ் நோன் we can directly substitute the numerical data and we can find the answer for the given problem. Let us substitute the values. 1/2 into N is 200 turns and what is the value of magnetic flux, that is 6.5 into 10 to the power minus 5. The value of current is 4 ampere. So if we simplify these values we will get this is equal to 0.024 joules அப்படின்னு வரும். So this is the answer for the given problem. நெக்ஸ்ட் வீடியோவில் 2024 கொடுத்துருக்க இன்னொரு நியூமெரிக்கல் ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம்.